நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேஎன் சேனல். மைக்கேல், த வேர்ல்டு ஃபேமஸான மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு 2.25 மணி நேரத்தில் நம்ம டைரக்டரான ஜான் லோகன் அவருடைய இயக்கத்தில் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறது ஜெஃப்ரி ஜாக்சன், அவருடைய அண்ணமையன் தான் மைக்கேல் ஜாக்சன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் மைக்கேல் ஜாக்சன் அம்மாவாக நடிச்சிருக்க நீன் லோகன் அவங்கள ஆக்டர் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரன்னிங் டைம் 2.25 மணி நேரமாக இருந்தாலும் 2.25 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஃபேமஸான ஆக்டர் அண்டு டான்ஸ் அண்ட் சிங்கரை வந்து ஒரு சினிமாக்களை கரெக்டாக கச்சிதமாக வந்து டாக்குமெண்ட்டாக வந்து கொண்டு வந்து கொடுக்கணுன்றதுக்காக படத்தோட டீம் வந்து மெனக்கெடுன்னு ஒர்க் அவுட் இருக்குது. அது ஒர்க் அவுட் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஹீரோ வந்து வாய்ப்பு வந்து அன்னைமன்றனால வாய்ப்பு கொடுக்கல. இந்த படத்தில் அவருடைய தனிப்பட்ட முறையில் டான்ஸிங் ஆர்வத்தை வந்து தன்னுடைய பிரதர் மாதிரி கசின் மாதிரியே வந்து வளர்த்துக்கணுன்றதுக்காக அவர் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த படத்தில் வந்து டான்ஸிங் ஆக்டராக வந்து மைக்கேல் ஜாக்சனாக வாழ்ந்திருக்காரு, நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். சும்மா எடுத்தவங்க ஒத்துன்ற மாதிரிலாம் அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த படத்தில் வந்து அப்படியே அந்த சீன்ஸை ரீக்ரியேட் பண்ண மாதிரி வேர்ல்டு ஃபேமஸான மைக்கேல் ஜாக்சனுடைய த்ரில்லருடைய சாங் சீனை ரிப்ரீட்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட மைக்கேல் ஜாக்சனே பார்த்த மாதிரி அந்தளவுக்கு ஃபீல்டு ஒர்க் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் வந்து மேடையில் வந்து நடத்துகிறவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து கச்சிதமாக வந்து கூஸ் பம்ப்ஸ் அமைச்சிருக்காங்க. இதுக்கு மேலே படத்தில் வந்து சொல்கிறதுக்கு கருத்து கணிப்பு, இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் இதெல்லாம் சொல்லவே முடியாது. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னாலே கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் போகும். படத்தோட கதையை ரன்னிங் டைம் பார்க்கும்பொழுது அதை நீங்கள் அனுசரித்து படத்தை பார்த்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். ஏன்னா பொதுவாகவே டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக வந்து ராவான ஸ்டோரியையும் கொஞ்சம் கமர்ஷியலாக அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணாமல் ராவான ஸ்டோரியை ராவாக கொடுத்தா தான் வந்து ஆடியன்ஸை போய் ரீச் ஆகும்ன்றதுக்காக படத்தை வந்து அந்தளவுக்கு எடுத்திருப்பாங்க படத்தோடைய டீம் சொல்லலாம். மைக்கேல் இந்த படத்தை வந்து இப்போ இங்கிலீஷில் மட்டும்தான் ஒன்லி ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டிலையும் சரி, வேர்ல்டு வைஸும் சரி, தமிழில் கிடையாது. இங்கிலீஷில் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2D IMAX 4D IMAX இந்த மாதிரி ஏகப்பட்ட குவாலிட்டியில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படத்தோடைய டீம். ஏப்ரல் 24 நேற்று தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் வாழ்க்கை வரலாறு, மைக்கேல் ஜாக்சனை யார் என்னன்னு தெரியாத இப்போ ஜென்சி கிட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு அவரை போய் இந்த படத்தை போய் காட்டுங்க. இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தாண்டா, அவனுக்காக உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பெரிய ஃபேன்ஸ் கிளப்பாக இருந்தாங்கடா அப்படின்றத கச்சிதமாக வந்து நம்ம டேரக்டர் வந்து கூஸ் பம்ஸாக கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டான்ஸர்னால் மைக்கேல் ஜாக்சன் தான். தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நட்சத்திர படங்கள் சொன்னாமே நீ என்ன பெரிய மைக்கேல் ஜாக்சனா ஆடிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டி நிறையா பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டில் நிறையா பேர் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடாட்டினாலும் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பேர் இருந்தாலுமே என்னன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஆல்வேஸ் மைக்கேல் ஜாக்சன் தான். அமெரிக்காவில் வந்து இந்த ஃபேமஸான ஆக்டர் வந்து எவ்வளோ கூட்டம் கூடி இருக்குது, எவ்வளோ ஆக்டர் ஆடி இருக்குது, அவங்களாம் எவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்காங்க அப்படின்றத மக்கள் மத்தியில் சூப்பராக வந்து நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு ஆர்கேஎன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். இந்த ஃபேமஸான ஆக்டர் இருந்தாலுமே அவங்க அன்னைமை கசின் படம் அந்த வாய்ப்பு கிடச்சிருந்தாலுமே அவர் இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணனால தான் படம் இந்தளவுக்கு வலுவாக வந்திருக்குன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா நம்புங்க. அந்த படம் வாய்ப்பு அவருக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல ஹீரோக்கு. இருந்தாலுமே அவருடைய ஒர்க் அவுட்டு கொடுத்து பண்ணிக்கிறனால தான் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நம்ம மைக்கேல் ஜாக்சனை பார்த்த மாதிரியே ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூ சந்திக்கிற வரை உங்களது விடைபெறுது உங்கள் ஆர்கேஎன். பாய் விவாஸ்.